நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒரு கிராமத்தில் ட்ரெயின் போய் அந்த ஸ்டேஷனில் இருக்குது. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கு இல்லையா? இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அத்தி புத்தார் போல் சில ட்ரெயின்கள் வரும். அது எந்த நேரத்தில் வரும்? 1 மணி நேரத்துக்கு ஒன்று வருமா, இல்லை காலையில் வந்துட்டு ஈவினிங் ஒன்று வரும். இந்த மாதிரிலாம் ட்ரெயின் வரும், ஸ்டேஷன் வரும். அது மாதிரி ஒரு சின்ன குட்டி கிராமத்தில் அந்த ட்ரெயின் நிற்கிது. அது எல்லாரும் பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டாங்க. அதில் ஒரு குட்டி குழந்தை, பொன் குழந்தை ஏறி உட்காந்துருக்காங்க. அப்போது டிக்கெட்டு என்ன பண்ண டிடிஆர் வராது. அவர் என்ன பண்ண டிக்கெட் கேட்குறாரு அந்த குழந்தைகிட்ட. அப்போ அந்த குழந்தை வந்து சொல்லுதான், எனக்கு எங்கம்மா போகிறேன்னு கேட்குறாரு. அந்த குழந்தை நான் மோட்சத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. மோட்சத்துக்கு போறியா? ஐயோ, இந்த ட்ரெயின் அங்கெல்லாம் போவாதே. சரி, உன் டிக்கெட் எங்கே காட்டு, எங்கே அப்படின்போது அது குழந்தை சொல்லிச்சா, இல்லை எங்கள் அம்மா வந்து மோட்சத்துக்கு போயிட்டாங்க ஏற்கனவே, அவங்கள பார்க்க தானே இப்போ நான் போயிட்டுருக்கிறேன் எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த டிடிஆருக்கு ஒன்றும் புரியல, கண்கள்லாம் கலங்க ஆரம்பிச்சிது. ஏம்மா உனக்கு டிக்கெட்டு யார் எடுத்தாங்க சொல்லுமா, ஒருவேளை உன்னுடைய அம்மா என்னை மிஸ் பண்ணிடுச்சு, அந்த குழந்தை தாறுமாறாக மாற்றி பேசுதா அப்படின்னு கேட்கும். அந்த குழந்தை இல்லை, எங்கள் அம்மா ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க, சிக்குமுக்கு ரயில் வண்டி, மோட்சம் போகும் ரயில் வண்டி, அந்த வண்டிக்குரிய டிக்கெட் ஏசு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. அவர் சொல்லிட்டு அந்த பாட்டு சொல்லிட்டு, இந்த பாட்டு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க, இந்த ட்ரெயின் டிக்கெட் ஏசாமி எடுத்துட்டாராம், அதனால் எங்கள் அம்மாவுக்கும் ஏசு கிறிஸ்து டிக்கெட் எடுத்துட்டாரு, இப்போ எங்கள் அம்மா மோட்சத்துக்கு போயிட்டாங்க, இப்போ எனக்கும் அவர் டிக்கெட் எடுத்துகிட்டு இருப்பார், நான் எங்கள் அம்மா பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே அந்த ட்ரெயின் அந்த டிடிஆருக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அப்படி கண்கள்லாம் தண்ணீர் வர ஆரம்பிச்சு. இப்போ அவர் சொன்னாராம், மகளே, இந்த ட்ரெயின் மோட்சம் போகாது, ஆனால் மோட்சம் போகிற ட்ரெயின் வர வரைக்கும் கொஞ்சம் நாள் ஆகும், அது வர வரைக்கும் நீ எங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறியா? நான் எனக்கு ஒரு மகன் இருந்தா உன் வயசில், அவ்வளோ மோட்சத்துக்கு போயிட்டா, எனக்கு முன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தை இல்லை, அது வர வரைக்கும் நீ எனக்கு மகளாக இருப்பியா, நான் உனக்கு அப்பாவாக இருக்கட்டா அப்படின்னு கேட்டாரான். அவன் உடனே சரி, நான் அவங்க வீட்டில் இருக்க மோட்ச ட்ரெயின் வரும்போது என்னை அனுப்பிவிடுங்க, அது வரையும் நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பாருங்கள், அதாவது பரலோக வாழ்வுக்குரிய காரியங்களை நாம் தேடி அனுதினமும் நாம் செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படின்னா அது எளிது கிடையாது. அப்போ கடவுள் அதாவது எல்லாரும் போக தான் போகிறோம், இந்த உலக வாழ்க்கையை விட்டு எல்லாரும் விண்ணகத்துக்கு போக தான் போகிறோம். அப்போ ஆனால் இருக்கும் போதே நம்ம என்ன செய்கிறோம், அதுதான் அங்கே நமக்கு ரிவார்ட் கிடைக்கும். அப்போது உலகத்தில் எஞ்சி இருக்கிற நாம் எவ்வளோ காலம் இருப்போம்னு தெரியாது, இருக்கிற வரையிலும் அன்பை வாரி அப்படி விதைச்சி போடுவாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகும், எல்லாருக்கும் உதவி செய்வோம், 4 பேர் இடத்துல அன்பை நம்ம வாரி கொடுப்பது மட்டுமில்லை, விசாரிக்கவும் செய்வோம். நம்மளால் இயன்ற நல்ல காரியங்களை செய்வாங்க. மற்றவர்களை தீமையை செய்யாமல் நன்மைகளை மட்டுமே நம்ம செய்யும்போது அதுக்குரிய பலனை நிச்சயம் நாம் மட்டும் இல்லை, நாம் சந்ததிகளும் அதை அனுபவிப்பாங்க. அதாவது பாருங்கள், அந்த ட்ரெயின் டிடிஆருக்கு குழந்தை இல்லை, கடவுள் பாருங்கள் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார். அப்போ நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ ஆண்டவர் அதே நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர், அதிசயமானவர். இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். அப்போ அவருடைய சிந்தனையே நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இருதயங்களிலும் எப்பொழுதும் இருக்கட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் நாங்கள் உங்களை சிந்தித்து நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பு இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.